அதாவது அரசாங்கம் வந்து கீழ் லெவலில் போலீஸோ இல்லை வேறு துறை அதிகாரிகளோ கோட்டை விட்டாங்க வச்சுக்கோங்க, அலட்சியமாக இருக்காங்க, கடமையை ஒழுங்காக செய்யலை, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒரு 65 பேர் இறக்கும்போது அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, ஒரு விசாரணை கமிஷனை போடுது, போலீஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணுது, கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ். அவர் வந்து அவரை கொலை பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பக்கம் அரசியல் கொலையாக இருக்கா இல்லை பழிக்கு பழி வாங்குற ஒரு கொலையாக இருக்கா? ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்க்கு 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் வந்து அவருடைய நல்ல விஷயங்கள்லாம், அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்டியலின மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். அவங்களுக்கு பல்வேறு விதங்கள் உதவி பண்ணுறாரு, படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறாரு, மருத்துவ உதவி பண்ணுறாரு, எல்லாமே கரெக்டு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு அடிதடி கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி அரசியலில் அவர் இருக்கார். ஒரு ஸ்டேஷனில் ஒரு உளவுத்துறை அதிகாரி இருக்கா வச்சுக்கோங்க, அவர் அந்த ஏரியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு என்ன உயிர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு எந்த விதத்தில் அவங்களுக்கு அச்சுறுத்தல் வரும், அவங்க எதிரிகள் எந்த லெவலில் இருக்காங்க, இதெல்லாம் தானே ஒரு உளவுத்துறை போலீஸ் பார்க்க வேண்டியது. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் ஏன் பார்க்கலன்னா அது கேட்டால் என்ன சொல்கிறாங்க. மொத்தத்தில் நடக்கிறத பார்க்கும்போது இந்த ஸ்டாலினோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்கிறது உண்மை. அதை தொடக்கிறதுக்கான முயற்சியில் அவர் இறங்கியிருக்காருன்றது உண்மை. அதிமுகவை வந்து எடப்பாடியே அழிச்சுடுவார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. பட் இது மோதல்ன்றது வந்து அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கான மோதலாக இருக்கிறத தவிர அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான மோதலாக தெரியல. நீக்கிறதுக்கான அதிகாரம் படைத்த பொதுக்குழு சேர்க்கறதுக்கான அதிகாரத்தையும் கையில் வச்சிருக்கு கண்டிப்பாக. அப்போ நீங்கள் இந்த தோல்விக்கு அப்புறம் நீங்கள் இம்மிடியேட்டாக பொதுக்குழு கூட்டி நம்ம தோற்றத்துக்கான காரணம் என்ன, நம்ம பிரிஞ்சிருக்கிறதா தோற்றத்துக்கான காரணமாக, நம்ம பிரிஞ்சிருக்கிறவங்களோ ஒன்று சேர்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட கருத்து கேட்டுக்கலாம்ல, ஏன் கேட்கல நீங்கள்? ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு படுகொலை, அந்த படுகொலைக்கு பல அரசியல் சாயம் பூசப்படுகிறது. அதுக்கு பிறகு அதற்கு நிற்கக்கூடிய இந்த ஒரு பழிவாங்கும் ஒரு விஷயம் அப்படியா இருக்குது. இன்னொரு பக்கம் அரசியலாக எடுத்துகிட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்பட்டு. ஏன்னா இயல்பாகவே எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எடப்பாடியாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், எல்லா எதிர்க்கட்சிகளுமே சொல்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் வழக்கம் போல் வாய் திறக்கலை அப்படின்றது ஒரு பெரிய சங்கடமாக பார்க்கப்படுது. இப்போது வந்து தற்போதைய செய்தி என்னவாக இருக்குன்னா, சென்னை மாநகர ஆணையர் வந்து காவல் ஆணையர் வந்து மாற்றப்பட்டிருக்கார். சந்தீப் ராய் ரத்தோர் வந்து மாற்றப்பட்டு ஏடிஜிபி அருண் அவர்களே இங்கே இதாகிறாரு. இன்னொரு பக்கம் இவரும் மாற்றப்படுகிறார். சட்டம் ஒழுங்கு ஆணையராக டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களும் மாற்றப்படுகிறார். என்ன காரணத்திற்காக இந்த ஆணையர்கள் இப்போ மாற்றப்படுறாங்க சார்? இது வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது அரசாங்கத்துக்கு மேலே விழுந்திருக்கிற அந்த கெட்ட பேர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓரளவுக்கு துடைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். இப்போ கள்ளச்சாராய சாவு நடந்தது. ஆமாம், எதுக்காக கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அரசாங்கம் வந்து கீழ் லெவலில் போலீஸோ இல்லை வேறு துறை அதிகாரிகளோ கோட்டை விட்டாங்க வச்சுக்கோங்க, அலட்சியமாக இருக்காங்க, கடமையை ஒழுங்காக செய்யலை, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒரு 65 பேர் இறக்கும்போது அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, ஒரு விசாரணை கமிஷனை போடுது, போலீஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணுது, கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் அரசாங்கத்துக்கு மேலே இருக்கு. ஏன்னா எடுத்த உடனே எதிர்க்கட்சிகள் கேட்குறது என்ன, நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, ஸ்டாலினை ரிசைன் பண்ணு அப்படின்னு தானே கேட்குறாங்க. ஸோ அது ஸ்டாலின் தான் இந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கிறதுனால அவர் வந்து அவரே எல்லாத்துக்குமே ரிசைன் பண்ண சொன்னால் அது அப்புறம் தினசரி இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவங்கள் நடந்து தான் இருக்கும். அப்போ கீழே இருக்கிற அதிகாரிகள் தங்கள் கடமையில் தவறும் போது பொறுப்பில் இருக்கிற ஸ்டாலின் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து ஒரு டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. தன்னுடைய அரசு மேலே விழுந்திருக்கிற அந்த அவதூறு பழிகளை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கான அரசின் அந்த கையாளாகத்தனம் அதிகாரிகள் மீது காட்டப்படுதா? இது அரசின் கையாளாகத்தனம் இல்லை, அதிகாரிகளின் கையாளாகத்தனம் அரசின் மேலே விழுது. கள்ளக்குறிச்சி நடந்தது அதான், அதிகாரிகளோட கையாளாகத்தனம், அதிகாரிகளுடைய மெத்தனம், அதிகாரிகளோட அலட்சியம். அப்போது மரக்காணத்தில் வந்து போன வருஷம் நடந்தது சார். சரி, அதுக்கப்புறம் இவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தானே. அப்போ கீழே இருக்கிற அதிகாரிகள் ஒழுங்காக இல்லை, அதனால கள்ளக்குறிச்சியில் நடக்குது. இல்லை புரியுது சார். இப்போ அதிகாரிகள் தான் இதில் தவறு நடந்திருக்குன்னா அதிகாரிகளுக்கு மேலே உள்ள அரசியல்வாதிகளுக்கு அது தெரியாதான்னு கேட்குறேன். ஆளும் திமுக ஆட்சிக்கு இது தெரியாதான்னு கேட்குறேன். இல்லை, இது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா, வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னென்னா கீழ் லெவலில் அந்த அதிகாரிகள் சரியாக வேலை செய்யலை. அப்போ ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா. அரசாங்கம் என்கிறது வந்து இவங்க சொன்னாங்கிறதுக்காக ஸ்டாலின் ரிசைன் பண்ணிட்டு போக முடியுமா? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க.
அதுக்கு நான் ரிசைன் பண்ணிட்டு போக முடியாது. அப்போ ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ல. ஓகே. அப்போ ஆக்ஷன் எடுக்கும்போது கீழே இருக்கிற அதிகாரிகள் பணியில் கடமை தவறிய அதிகாரிகள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாரு. கடமை தவறிய அதிகாரிகள் போது கள்ளச்சாராய சாவுகளில் எடுத்தாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க. அதுலேயே கூட எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணாத வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. கலெக்டரையே சஸ்பெண்ட் பண்ணல, தவறான புள்ளிவரெல்லாம் கொடுத்துட்டாரு, செய்தியெல்லாம் கொடுத்துட்டாரு சொன்னாங்க. இன்னும் அதுலேயே சில பாரபட்சமான நடவடிக்கைகள் இருக்குன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. ஒரு நபர் கமிஷனில் போட்டிருக்காங்க, ஒரு விசாரிக்கிறத வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் மரணத்தை கொலையில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்றது ஒரு அரசியல் தலைவர், பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட மாநில தலைவராக இருக்கார். அவர் வந்து அவரை கொலை பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பக்கம் அரசியல் கொலையாக இருக்கா, இல்லை பழிக்கு பழி வாங்குற ஒரு கொலையாக இருக்கா? ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்க்கு 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் வந்து அவருடைய நல்ல விஷயங்கள்லாம், அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்டியலின மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். அவங்களுக்கு பல்வேறு விதங்கள் உதவி பண்ணுறாரு, படிக்கிறது உதவி பண்ணுறாரு, மருத்துவ உதவி பண்ணுறாரு, எல்லாமே கரெக்டு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு அடிதடி கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி அரசியலில் அவர் இருக்கார். அதில் ஏற்படுற பல சட்டவிரோத செயல்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள் அவர் இன்வால்வ் ஆகியிருக்காரு. அதனால் ஒரு பழிக்கு பழி கொலைகள் போன்ற விஷயங்கள் பல வருஷங்களாக தொடர்ந்து நடந்துட்டு வருது. அதில் ஒரு பகுதியாக அந்த கொலை இருக்குது அப்படின்னு. இது ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்து 2 விதமாக மக்களால் பார்க்கப்படுது. அவருக்கு 2 பக்கம் இருக்கிறதுனால மக்கள் பரிதாபப்படவும் செய்கிறாங்க. சரி, அவர் இந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காரு, அதனால் இந்த பழிக்கு பழி நடந்திருக்குன்னு அப்படியும் பேசுகிறாங்க. ஆனால் பொதுவான பார்க்கும்போது இப்போது போன வாரம் வந்து சேலத்தில் ஒரு அதிமுக பிரமுகர் படுகொலை பண்ணிட்டாங்க. சரி, இது நடந்து இப்போது ஆம்ஸ்ட்ராங் நடந்து பார்த்தீங்கன்னா நேற்று பாமக பிரமுகர் ஒருத்தரை கடவுள் வெட்டிட்டாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து மக்கள் இதெல்லாம் தொடர்ந்து படிக்கிற மக்கள் அவங்களுக்கு என்னடா இது, யாருக்குமே பயம் இல்லையா, கொலை சகஜமாக நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு பாமர மக்களுக்கு எழுகிற எண்ணம் இருக்குல்ல, அது நேரடியாக வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தை தான் அஃபெக்ட் பண்ணும். சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா சட்டம் ஒழுங்கு எப்படி அதுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுக்கு டெஃபினேஷன் வேறு இருக்குது. ஒரு தனிப்பட்ட கொலைகள் வந்து சட்டம் ஒழுங்கு அஃபெக்ட் பண்ணுமானா அஃபெக்ட் பண்ணாது. இப்போ நீங்களும் நானும் ஒரு காத்தால எழுந்துக்கிறோம், நம்ம வேலைகளை செய்கிறோம், வெளியில் வரோம், நம்ம கடமைகளை முடிக்கிறோம், நம்ம திரும்பி போகிறோம், அதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை, பொது அமைதிக்கு எந்த விதமான பங்கமும் இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்க, நான் என் வேலையை செய்கிறேன், இன்னொரு வேலையை செய்கிறார். இதுவே மணிப்பூர் எடுத்துக்கோங்க. மணிப்பூரில் வெளில போனாலே குத்து வெட்டு, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆயுத பரிசுன்னு போகிறான், யாரை எப்போ வெட்டுவான், யாரை எப்போ கலெக்ட் நடக்கும்னு சொல்ல முடியல. அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. தூத்துக்குடியில் 100 நாள் ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தது, அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அது மாதிரி பிரச்சனை இருக்கா? இந்த தனிப்பட்ட கொலைகள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அது இல்லை. ஆனால் இந்த கொலைகள் வந்து மக்கள் மத்தியில் என்னென்னா ஒரு இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுகளை பற்றின ஒரு கணிப்பை, ஒரு அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு செயல்பாடுகளில் வந்து தவறி போயிருக்கோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் வந்து மக்கள்கிட்ட தோற்று வச்சிருக்கு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு நேரடியாக எதிர்கட்சிகள் சொல்லலாம். உடனே கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, இதே இப்போ கமிஷனர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கமிஷனர் என்ன சொன்னார், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுலேயே சென்னை தான் முதலிடத்தில் இருக்குது அப்படின்லாம் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. போன வருஷம் 68 கொலை நடந்தது, இந்த வருஷம் 58 கொலை தான் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பதில் கிடையாது. அது வந்து எதிர்கட்சிகளுக்கு சொல்கிற பதில் ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் உங்கள் மனசாட்சியை வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி தொடர்ந்து ஒரு கொலை நடந்துட்டுருக்கு, மக்கள் எப்படி நம்மளை பார்ப்பாங்க, நம்ம பல்வேறு நல்ல காரியங்கள்லாம் செய்கிறோம், கவர்மெண்ட் பல நல்ல காரியங்கள் செய்து 40க்கு 40 எலெக்ஷன்ஸில் வின் பண்ணியிருக்கோம் நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனில், இருந்தாலும் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறது வந்து நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் வருதுன்னு ஸ்டாலினுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு மன வருத்தம் இருக்கு. இதில் 40க்கு 40 அப்படின்றது முழுக்க திமுக விழுந்த ஓட்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? அதுவும் அதில் கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு, திமுக கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு, அதுவும் பாஜக எதிர்ப்புனால வந்த ஓட்டும் அதில் பல இருக்கு. எப்படியோ வெற்றி பெற்றாங்கன்றதான் பாயிண்டாங்க. ஸோ நம்ம வெற்றி பெற்று நம்ம அடுத்தது 26 நோக்கி நம்பிக்கையோடு போகும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் அரசின் மேல் இருக்கிற ஒரு நல்லெண்ணத்தை குறைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமாம், அதுதான் வந்து இங்க பிரச்சனை. அப்ப நீங்க சொல்றது என்னன்னா திட்டமிட்டு நடத்தப்படுதுன்னு சொல்றீங்களா? இந்த அரசாங்கத்துக்கு எதிராக திட்டமிட்டுலாம் நடத்தப்படுதுன்னு சொல்ல, இந்த கொலைகள்லாம் திட்டமிட்டு, அதாவது கொலை பண்ணவன் திட்டமிட்டு பண்ணியிருப்பான். ஆமா, அதுக்கு அதுல சந்தேகம் கிடையாது. அவன் பல தடவை ட்ரை பண்ணி அப்புறம் தான் கடைசியாக கொலை பண்ணியிருக்கான் ஆம்ஸ்ட்ராங்க. அவன் திட்டமிட்டு தான் கொலை பண்ணுறான், ஒவ்வொருத்தரும் திட்டமிட்டு தான் கொலை பண்ணுறான். பட் அரசாங்கத்துக்கு இது எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். கீழே இருக்கிற போலீஸ் அதிகாரியோ உளவுத்துறை அதிகாரியோ, ஒரு ஸ்டேஷனில் ஒரு உளவுத்துறை அதிகாரி இருக்கா வச்சுக்கோங்க, அவர் அந்த ஏரியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு என்ன உயிர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு எந்த விதத்தில் அவங்களுக்கு அச்சுறுத்தல் வரும், அவங்க எதிரிகள் எந்த லெவலில் இருக்காங்க, இதெல்லாம் தானே ஒரு உளவுத்துறை போலீஸ் பார்க்க வேண்டியது. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் ஏன் பார்க்கலன்னா அது கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவரே தன்னுடைய பாதுகாப்பை பார்த்துட்டார், அவரே துப்பாக்கி வச்சிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரே துப்பாக்கி வச்சிருக்கலாம், நல்லா பண்ணியிருக்கலாம். அவர் துப்பாக்கி எப்போ எதனால் இந்த கேள்வி வருதுன்னா சார், ஒரு உத்தரப்பிரதேசத்திலேருந்து ஒரு தலைவர் மாயாவதி அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம எதிர்க்கட்சி தலைவர்களாகட்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். பொதுமக்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு நிலை இருக்கும்போது
ஒரு அதிகாரியை மாற்றுவதனால் என்ன மாற்றம் ஏற்பட போகுது? அதிகாரியை மாற்றுறது வந்து ஒரு குறியீடு. அரசாங்கம் வந்து இது முதல் தடவை இல்லை, கள்ளக்குறிச்சியில் நீங்களே சொன்னீங்க, கள்ளக்குறிச்சியில் நடந்ததுக்கு என்ன பண்ணி இது இப்போ 2வது சம்பவம். ஆமா, இப்போ அடுத்தும் இப்போ அதிகாரிகள் மட்டும்தான் காரணமா? அடுத்தது இந்த மாதிரி சம்பவங்கள், இந்த அதிகாரியை மாற்றினதுனாலே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காதுன்னு யாராவது கேரண்டி பண்ண முடியுமா? நீங்க ஏதாவது கேரண்டி கொடுக்க முடியுமா? ஆனா அதுக்காக போலீஸ் வந்து அரசாங்கம் சும்மா இருக்க முடியாது. அரசாங்கம் வந்து சரி, இந்த ஆள் சரியில்லை, இந்த கமிஷன் சரியில்லை, இந்த கமிஷன் சரியாக கீழே இருக்கிறவங்கள வேலை வாங்கலை, சரியாக மானிட்டர் பண்ணலை, அவங்க தனக்கு கீழே இருக்க அதிகாரிகளை சரியாக மானிட்டர் பண்ணி வேலை வாங்கினாருன்னா இந்த விஷயங்களை தவிர்த்துருக்கலாம். நீங்கள் 7000 பேரை குண்டாசில் போடுறீங்க, இல்லை 6000 பேரை குண்டாசில் போடுறீங்க. ஆனால் கொலை பண்ணவன் சொல்லில் சுற்றி தானே இருக்கான். அவனை நீங்கள் குண்டாசில் போடல. 13 பேர் 11 பேர் கொண்டுட்டு போகிறான்னா அவன் குண்டாசில் வெளில தானே இருக்கான். அப்போ குண்டாசில் போட வேண்டிய ஆளுலாம் வெளில சுற்றிட்டு இருக்கான்ல. ஏதோ ஒரு வகையில் இந்த போலீஸ் வந்து அவருடைய கடமை தகுதி இருக்காங்க இல்லையா? அப்போ அவனுக்கு ஒரு தண்டனை வேணும் இல்லையா? ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன் ஆம்ஸ்ட்ராங் இருந்த எந்த இடத்துல கொலை செய்யப்பட்டாரோ, எந்த ஏரியாவில் அவர் கொலை செய்யப்பட்டாரோ அந்த ஏரியாவில் இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள், அவங்களுக்கு இன்சார்ஜ் அதிகாரிகள் எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்களெலாம் சஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த அரசியல் தலைவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு எங்கே செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்குது, எங்கே அவங்களுக்கு ஆபத்து இருக்குது, அதெல்லாம் சொல்ல வேண்டியது அவங்க தான் வேலை. அவங்ககிட்டே போய் சொல்லலாம். அதாவது இது அரசியலாக கூட இருக்கலாம். முந்தி ஒரு விஷயம் நடந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து ஒரு லெட்டர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்தது. அது வந்து கருணாநிதியோட உயிருக்கு வைகோனால ஆபத்து இருக்குன்னு வந்தது. அந்த லெட்டரை கருணாநிதி காமிச்சாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அந்த லெட்டர் ஒரு பெரிய ஒரு இதை வந்து ஏற்படுத்திச்சு. மதிமுக பிளந்தது, அது கட்சியே பிளந்து வச்சுக்கோங்க. அவங்க வைகோவோட நன்மைக்காக உங்கள் உயிருக்கு வந்து புலிகளால் ஆபத்து இருக்குன்னு ஒரு லெட்டர். இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதை எப்படி அந்த லெட்டர் வந்தது, இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஏன் சொன்னாங்கன்னு தெரியாது. ஏதோ ஒரு வகையில் வந்தது. ஒரு அரசியல் ரீதியான ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றங்கள் வந்தது. இது மாதிரி இன்டெலிஜென்ஸ் பியூரோவோ இல்லை ஸ்டேட்டில் இருக்கிற இன்டெலிஜென்ஸோ ஸ்பெஷல் பிரான்ச்சோ எல்லாரையும் மானிட்டர் பண்ணி தான் இருக்கணும். அவங்க வேலை அதுதான். ஆக்சுவலாக வந்து அவங்க வேலை என்னென்னா வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அவங்க வேலை. இந்த மாதிரி இந்த ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தலைவர், அவருக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வரும்னு தெரியுது. வடசென்னை வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் அரசியல் கொலைகளுக்கு. இது வந்து முதல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி மதிமுகவோட சென்னை மாவட்ட செயலாளர் ஏழுமலை நாயக்கரை ராத்திரி போட்டு தள்ளாங்க. அப்புறம் அவருக்கு பின்னாடி வந்த சிவான்ற ஒருத்தர் அவரை போட்டு தள்ளாங்க. அது தவிர ஏகப்பட்ட ரவுடிகளை வந்து போட்டு தள்ளியிருக்காங்க. என்கவுண்டர்லாம் நிறையா நடந்திருக்கு. வட சென்னைன்றது போதைப் பொருள், கள்ளச்சாராயம், கஞ்சா, இதுக்கெல்லாம் ஃபேமஸான இடம். ஒரு அஞ்சலைன்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா கஞ்சா விற்கிறாங்கன்னு பரவலாக அடிபடுது. அந்த அம்மா வந்து பிஜேபியில் இருக்காங்களாம். இப்போது அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த அம்மாவுக்கும் இந்த செத்துப்போன கொலையுண்டு ஆற்காடு சுரேஷ்க்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு ஒரு தியரி வந்து ஓடிட்டுருக்கு. போலீஸ் விசாரிக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வடசென்னையை பொறுத்த மட்டும் இது இந்த கட்ட பஞ்சாயத்து, இந்த வீடு காலி பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி மிரட்டி பணம். வடசென்னைன்னு நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. வடசென்னையிலே இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வடசென்னையில் அதிகமாக இருக்குது. சென்னையில் வரை எங்கே பார்த்தாலும் அது நடக்க தான் செய்யுது. வடசென்னையில் அதிகமாக இருக்குது. வடசென்னை கொஞ்சம் நொட்டோரியஸாக இருக்குது. அதில் அதாவது இவரை பொறுத்த மட்டும், ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த மட்டும் வந்து பட்டியலின மக்கள் எங்காவது பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் அங்கே வரும். பட்டியலின மக்கள் படிக்கிறதுக்கான உதவி பண்ணுறாரு. பல பேர் அவர் வழக்கறிஞர் ஆக்கியிருக்காரு. எல்லாம் கரெக்டு. இப்போ அட்வொகேட் அசோசியேஷன் எலெக்ஷன் நடந்தால் அவர் சொன்னால் 300 ஓட்டு 400 ஓட்டு விழும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. அப்படி இருக்கும் பொழுது அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியலில் வளர்ந்து வர ஒரு தலைவர், அவருக்கு என்ன ஆபத்து இருக்குன்றதை வந்து உணர வேண்டியது அல்லது அவருக்கு எச்சரிக்க வேண்டியது இந்த போலீஸோட கடமை. கண்டிப்பாக அந்த லோக்கல் போலீஸ் இதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. அந்த லோக்கல் போலீஸ் ஃபெயில் ஆகிட்ட போது அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்சுவலாக வந்து இன்ஃபேக்ட் அந்த அடிஷனல் அங்கே இருக்கிற வடசென்னையில் இருக்கிற அடிஷனல் கமிஷனர் ஆஸ்ரா கர்க் வந்து ரொம்ப திறமையான ஆஃபீஸர். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரொம்ப அவர் பணியாற்றின இடங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கார், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கார். பட் இந்த இடத்துல அவரும் வந்து கோட்டை விட்டாருன்னு சொல்லணும். ஆக்சுவலாக அவருக்கு மேலே இருக்கிற கமிஷனை வந்து இப்போது எடுத்திருக்காங்க. அவருக்கு கீழே இருக்கிற ஆளுங்களெல்லாம் வந்து பொறுப்பாக்கணும். அதாவது அவர் ஒரு அடிஷனல் கமிஷனருக்கு அப்புறம் அடிஷனல் கமிஷனர், அடிஷனலுக்கு அப்புறம் வந்து ஜாயின்ட் கமிஷனருக்கு அப்புறம் டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு, அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர். இந்த இவ்வளவு படிநிலை தாண்டி வருதுங்க. அப்போ கீழே இருக்கிற எஸ்ஐ இருக்காங்க, ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்ஐ இருக்கார்ல, அந்த ஆம்ஸ்ட்ராங் இந்த ஏரியாவில் அந்த எஸ்ஐ ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு இன்சார்ஜ் இருக்கிற இன்ஸ்பெக்டர், அவங்க ரோலில் என்ன ஆக்சுவலாக அவங்க மேலே என்ன ஆக்ஷன்? நீங்கள் கமிஷனர் தூக்கிட்டீங்க, ஓகே ரைட்டு. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சேவிங் த ஃபேஸ் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டோட முகத்தை பாதுகாக்கிறதுக்காக சேஞ்ச் பண்ணிட்டீங்க. பட் அதனால் கீழே இருக்கிறவங்க கடமை தேவை இருக்கானே, அவங்க மேலே என்ன ஆக்ஷன்? அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்ல. நீங்கள் கலாச்சார சேவையில் கீழ் வரையும் எடுத்தீங்கல்ல. ஸோ அதனால் கமிஷனரை மாற்றினது மட்டுமே இதுக்கு பரிகாரம் ஆகாது. ஒட்டுமொத்த போலீஸ் ஃபோர்ஸ்லேயே யார் பொறுப்பாக இருக்காங்களோ அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு அவங்களே மாற்றிய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் வெறும் கமிஷனர் மாற்றினதுனாலே, அது ரெண்டாவது இந்த கமிஷனர் மாற்றினதுனாலேயே வந்து இப்போது ஒரு இந்த சொசைட்டியில் வந்து பல்வேறு காரணங்களுக்காக கொலைகள் நடக்குதுங்க.
ஒரு காரணம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு காரணம் இப்போ இவருக்கு ஒரு ஆம்ஸ்ட்ராங்குக்கே பல காரணங்கள் இருக்குது. அது வந்து ஆருத்ரா விஷயங்கள் நடந்த கொலையா, இல்லை வேறு ஏதாவது தகராறு நடந்த கொலையா, இல்லை வேறு ஏதாவது நிலப்பிரச்சனையா, மணல் பிரச்சனையா, எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. நம்ம எந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஏதோ கொலை நடந்து போச்சு, அது போலீஸ் விசாரிக்கிறாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு தலைவருக்கும் வெவ்வேறு விதங்களில் ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு ஆபத்து இருக்க தானே செய்யும். அப்போ அதை மானிட்டர் பண்ண வேண்டியது போலீஸோட பொறுப்பு தானே. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக காவல்துறை அதிகாரியுடைய பொறுப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகளை மெயின்டைன் பண்ணுறதே தமிழ்நாடு அரசு தான், அதை கையில் வைத்திருப்பதே ஒரு முதலமைச்சர் தான். அப்படின்னும் போது கேள்வி எல்லாம் அவரை நோக்கியும் அந்த ஆட்சியை நோக்கியும் தானே இருக்கும். அதுதான் ஆட்சின்றது வேற, அது அதிகாரிகள் மக்களா நிர்வாகம் அப்படின்றது நிர்வாகம்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு ஆங்கர், அதெல்லாம் விட்டுறலாம், நெறியாளராக விட்டுருவோம். நிர்வாகம் பொதுமக்களா பார்ப்போம். இது யாரை நோக்கி கையை காட்டுறாங்க? பொதுமக்கள் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் சார். ஆட்சி யாரு? திமுக ஆட்சி தான் குறை சொல்லுவாங்க. இந்த ஆட்சியில் அதிகமாக கொலை வந்துட்டு தான் சொல்லுவாங்க. ஆமா, ஆனால் அந்த கொலை வந்துருதுன்னு சொல்ற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதுல இருந்து தாண்டி வரதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன், என்னுடைய கேள்வி அதுதான் சார். நான் ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு தான் கேட்கிறேன். இதை காரணமா இதை நீங்க அதிகாரிகள் மேல மட்டும் நீங்க காட்டுறதுல என்ன வகையில எப்படி காட்ட முடியும்? அதுக்கு ஸ்டாலின் ரிசைன் பண்ண முடியுமா? அவர் தான் பொறுப்பு, அதுக்கு ரிசைன் பண்ண முடியுமா? அது அரசியல் ரீதியாக சான்ஸ் இல்லை. இப்போ கள்ளச்சாராயசாவுக்கு ரிசைன் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்போ குஜராத்தில் வந்து அதெல்லாமே அரசியல் சார். எதிர்கட்சிகள் எல்லாமே அரசியல் தான். எதிர்கட்சிகள் கேட்கறதே அரசியல் தான். நான் என்ன சொல்ல, பொதுமக்களுடைய பார்வையில் இதை ஏன் தடுக்க தவறிட்டீங்க அப்படின்றது தான். தடுக்க தவறினதுக்கு காரணமானவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிற இடத்துல ஸ்டாலின் இருக்கார். ஆக்சுவலாக இது நடக்காத இருக்கிறது பெட்டரு. நடக்காத இருக்கிறது பார்த்துட்டாங்கன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு நல்லது. இப்போ ஸ்டாலினே என்ன நினைப்பாரு, நம்ம இவ்வளோ நல்ல ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறோம், நம்ம 26 நோக்கி போகும்போது நம்ம வெற்றி பெற சூழலில் இருக்கோம், நம்ம இப்படி நடத்திட்டு இருக்கும்போது இந்த அதிகாரிகள்னால நமக்கு எவ்வளோ கெட்ட பேர் வருது, இந்த போலீஸ்னால எவ்வளோ கெட்ட பேர் வருது, போலீஸ் ஒழுங்காக செயல்படாதனால எவ்வளோ கெட்ட பேர் வருது, அவருக்கும் ஒரு வருத்த தானே செய்யும். மக்கள் எப்படி ஸ்டாலின் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறாங்களோ அதே மாதிரி அவரே ஃபீல் பண்ண மாட்டாரா? அப்படி அவர் ஃபீல் பண்ணுறதோட விளைவு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் ரிசைன் பண்ண முடியாது இல்லையா? அவர் ரிசைன் பண்ண எத்தனை சார், அவர் ரிசைன் பண்ண சொல்லி நம்ம ஒன்றும் எதிர்கட்சி கிடையாது. நீங்கள் ரிசைன் பண்ணுங்கன்னு நீங்களும் நானும் சொல்ல போகிறது இல்லை. நான் எதிர்கட்சிகளை சொல்கிறோம். அதுதான் நானும் சொல்கிறேன். இப்போது இது இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, அதிகாரிகள் மாற்றம், கள்ளக்குறிச்சி நடக்குது, அதிகாரிகள் மாற்றம் அப்படின்னா இதோட தீர்வு தான் என்ன அப்படின்றதான எல்லோருடைய கேள்வியாக இருக்குது. தீர்வுன்றது ஒன்று வந்து டெவலப்பிங் சொசைட்டியில் தீர்வுன்றது ஒன்று வராது. ஒரு சம்பவத்துக்கு மேலே ஒரு சம்பவம் போயிட்டு தான் இருக்கும். அது எவ்வளோ தூரம் அந்த கவர்மெண்ட் தடுக்குதுன்றது தான் முக்கியம். இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. அமிதா வைஷ்ணவ் ரிசைன் பண்ணிட்டாரன்னு எங்கேயோ நடக்குது. இப்போ பாட்னா நடக்குது, கல்கட்டாவில் நடக்குது, பல இடங்களும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதான் காய்ச்சதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நிறையா நடக்குது. அவர் ரிசைன் பண்ணுறாரா? ஏன் கேட்டால் லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணாரு அப்படின்னு அது நேரு ஏற்றுக்கலன்றது வேறு விஷயம். ரிசைன் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மந்திரிகள் யாராவது ரிசைன் பண்ணுறாங்களா? அது பொறுப்பேற்று யாரும் ரிசைன் பண்ண மாட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு என்கொயரி கமிஷனை போட்டு அந்த டிரைவரோ இல்லை அங்கே இருக்கிற சிக்னல் மேனோ யாரோ ஒருத்தர இப்போ ஒரு விசாரணைக்கு அப்புறம் அவங்கள பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதுதான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கவங்க அதுதான் பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கு கெட்ட பேர் வந்து சேர்றது இருக்குல்ல, அது வந்து சேர்றது தான். அது இனிமேல் அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அல்லது அவங்க எடுக்கிற நடவடிக்கைகள்னால கீழே இருக்கிற அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக விரைந்து செயல்பட்டு பல விஷயங்களை. இப்போது நமக்கு வந்து இந்த கொலை மட்டும்தான் தெரியும். இந்த போலீஸ் வந்து வேறு எவ்வளோ விஷயங்களில் பல பேரை வந்து காப்பாற்றிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஆபத்தெல்லாம் வந்திருக்கலாம். அது போலீஸோட இன்ஃபர்மேஷனில் அவங்க வந்து தன்னை ப்ரிகாஷனாக அவங்க எடுத்துகிட்டு இருக்கலாம். அந்த விஷயம் நமக்கு தெரியாதுல்ல. இப்போது போலீஸ்லேயே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு தீவிரவாதி வெடிகுண்டு வைக்கணும்னு வச்சுக்கோங்க, அவன் 100 தடவை ஃபெயில் ஆனாலும் அவனுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. அவன் ஒரு தடவை சக்ஸஸ் ஆனால் அது அவனுக்கு வெற்றி. ஆனால் போலீஸ் வந்து 100 தடவை சக்ஸஸ் ஆகணும். அவன் ஒரு தடவை போலீஸ் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். அது ஒரு பெரிய டேமேஜை உண்டாக்கும். ஆனால் அவன் தீவிரவாதிக்கு அப்படி இல்லை. அவன் 100 தடவை ஃபெயில் ஆனாலும் 101 தடவை வெற்றி பெற்றானா அவனுக்கு பெரிய வெற்றி ஆகிடுது. இவங்க எல்லா சமயத்திலையும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் இவங்க வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் அவங்க எச்சரிக்கை தவறினது பெரிய குற்றம், அவங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆனது பெரிய குற்றம். ஆனால் அதே சமயம் அவங்க எவ்வளோ பேரை வந்து காப்பாற்றிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு த்ரெட்டனிங் வந்திருக்கும், அவங்க எவ்வளோ பேருக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, சார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கிறது நமக்கு தெரியாது. இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை மொத்தத்தில் நடக்கிறத பார்க்கும்போது இந்த ஸ்டாலினோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்கிறது உண்மை. அதை தொடக்கிறதுக்கானவே முயற்சியில் அவர் இறங்கியிருக்காருன்றது உண்மை. ஆனால் அதுக்கு இந்த அதிகாரிகளோட ஒத்துழைப்பு அவருக்கு ரொம்ப தேவைன்றதும் உண்மை. அது எவ்வளோ தூரம் உண்மை கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக சார். இன்னொரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த அதிமுக அண்ணாமலை, மன்னிக்கணும், அதிமுக எடப்பாடி எல்லாம் ஒன்று தானே. இப்போ எடப்பாடி அண்ணாமலை அவர்களுக்குடைய இந்த மோதல் அப்படின்றது இப்போ ஒன்று வலுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வார்த்தை இப்போ வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இன்னொருத்தர் வந்து துரோகத்தின் முழு உருவம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு. அவர் சொன்ன ரகசியம்லாம் ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் கேட்ட என்ன ரகசியம், இதுதான் ரகசியம்னு சொல்லி அவர் ஒன்று சொல்கிறாரு. என்ன நடக்குது அதிமுகலையும் பாஜகவுக்கும் என்ன நடக்குது, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் உள்ள அந்த மோதல்ன்றது ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது?
இல்லை, இது வந்து எசென்ஷியலான மோதல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ரன்னிங் பேட்டில் போயிட்டு தான் இருக்குது. அது பழைய அதான் கூட்டணி பிரிவில் வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் தனியாக நின்னாங்க, எல்லாம் முடிஞ்சது. இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷனில் அண்ணாமலை பேசும்போது என்ன சொல்லிட்டாரு, அதிமுக பயந்து நிற்கலை, 3வது இடத்துல 4வது இடத்துல வருவாங்கன்ட்டு பயந்து நிற்கலன்னு சொல்லிட்டார். அதுக்கு தான் வந்து இவர் ரியாக்ட் பண்ணார். நீங்கள் வந்து ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பற்றி ரொம்ப வாயில் வட சொல்கிற அண்ணாமலை அப்படின்லாம் இவர் பேச ஆரம்பிச்சிட்டார் இவர். ஸோ அதுக்கு தான் அவர் திருப்பி ரியாக்ட் பண்ணார். உங்களால் தான் அதிமுக அழிஞ்சிட்ருக்கு, உங்கள் சுயநலத்தினால தான் அதிமுக அழிஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி அவர் அண்ணாமலை ரியாக்ட் பண்ணுறாரு. அதிமுகவை வந்து எடப்பாடியே அழிச்சிடுவார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. பட் இது மோதல்ன்றது வந்து அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கான மோதலாக இருக்க தவிர அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான மோதலாக தெரியல. அண்ணாமலை என்ற தனிநபர் அவர் வந்து கல்லெறிகிறார். அதாவது பாமக வந்து விக்கிரவாண்டியில் அதிமுக ஓட்டை கேட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அதே மேடையில் அதிமுகவை குறை சொல்கிறார், அதிமுகவை குறை சொல்கிறாரு. அதிமுக சொன்னால் அதிமுக எப்படி பாமக ஓட்டு போடுவோம், பாமக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாருன்னு தெரியல. அவர் பாமக அதிமுக ஓட்டை வாங்குற நீங்கள், ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்குற நீங்கள் அதிமுக இது குறை சொல்கிறீங்க. இருக்கிற ஏதோ அமைப்பு ரீதியாக எடப்பாடி கையில் அந்த கட்சி இருக்குது சார். அவர் கட்சியை ஒற்றுமையாக வச்சுக்கலன்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து பாமகவுக்கு அந்த அதிமுக ஓட்டை வாங்குறதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணாமல் அங்கே போய்ட்டு நீங்கள் அதிமுகவை தாக்கி பேசுறதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்குது ஆக்சுவலாக? ஸோ இது வந்து அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற விஷயம். இதில் என்ன ஒரு சேஞ்ச் வந்திருக்குன்னா, வழக்கமாக அண்ணாமலைக்கு வந்து இந்த ஜெயக்குமார் செல்லூர்ராஜெல்லாம் பதில் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரே பதில் சொல்ல ஆரம்பிச்சார். அதுதான் எடப்பாடியே பதில் சொல்ல ஆரம்பிச்சார். அங்கே தான் கேள்வி வருது, எடப்பாடி ஏன் போய் அண்ணாமலைக்கு நேரடியாக ஒரு பதில் தாக்குதல் கொடுக்குறாரு? இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமான் பேரையும் உச்சரிக்க மாட்டார், அண்ணாமலை பேரையும் உச்சரிக்க மாட்டார், எந்த இடத்துலையுமே அவங்கள பற்றியே பேச மாட்டார், மற்ற தலைவர்கள்லாம் பேசுவாங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் இப்போ நேரடியாக அண்ணாமலையை தாக்குவதற்கான இந்த காரணம் என்னவா இருக்குது? இந்த கூட்டணி பிரிஞ்சு வந்தது இல்லையா? ஆக்சுவலாக பாஜக மேலிடம் வந்து இந்த கூட்டணியை கன்டினியூ பண்ண தான் விரும்பினாங்க. அது வந்து நடக்கல ஆக்சுவலாக. ஆமாம், அது பிரதமருக்கே நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா அண்ணாமலை. பிரதமர்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க, நடக்கல. அப்புறம் கடைசியில் அண்ணாமலை சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்துக்கலாம்னு இறங்கிட்டாங்க களத்தில். இறங்கி இன்னும் பெருசாக வளர்ந்துட்டுன்னு சொல்கிறாங்க. அது வளரலைன்றது என்னுடைய கருத்து. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா பாஜக மேலிடம் என்ன பண்ணுது, எடப்பாடியோட அதிமுகவோட ஒரு க்ளோஸாக இருக்கதான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து இந்த காக்கா உட்கார பணம் இந்த கதையை அண்ணாமலைக்கு திடீர்னு லண்டனில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் அரசியல் பற்றி படிக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு 6 மாதம் போகிறாரு. இதுதான் சான்ஸ். என்ன பண்ணுறாங்க, அது உண்மைதானே? அது உண்மை. அது இப்போ வந்துன்றது உண்மை தான். அது உண்மை தான் சொல்கிறாங்க. அது போகிறது உண்மை தான் சொல்கிறாங்க. அவரே அண்ணாமலையே சொல்கிறாரு. அதனால் அப்படி இருக்கும்போது பாஜக மேலிடம் வந்து இதுதான் சான்ஸ்னு அவரை கைட்டி விடுறதுக்கான முயற்சிகளை இறங்குறாங்க. அவர் போயிட்டாரு வச்சுக்கோங்க. அப்படியா? ஆமாம், அவர் கிளம்பிட்டாரு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் காலியாக இருந்ததுன்னா பாஜகவும் அதிமுகவும் க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அண்ணாமலை இடத்த காலி பண்ணால் தமிழக பாஜக தலைவர்லேருந்து அண்ணாமலை அகற்றப்படுவார்னா அவரே போகிறாருங்க. திரும்பி வந்து அவருக்கு மீண்டும் தலைவர் ஆவார்னு சொல்ல முடியாது. பாஜக மேலிடம் அவரை மீண்டும் தேசிய அளவில் கொண்டு போனாலும் கொண்டு போவாங்க, சொல்ல முடியாது. ஸோ அவரை பொறுத்த மட்டும் மீண்டும் அது இதுன்னா ராமர் காட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணுற கதை கிடையாதுங்க. ஒரு கட்சி இது, அது தேசிய கட்சி. அவங்க வந்து மீண்டும் அண்ணாமலை தான். இப்போ அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது, இந்த கூட்டணி நம்ம அமையாத போயிடுது பார்லிமெண்ட்லன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கு அண்ணாமலை ஒரு காரணம் அப்படின்னா கூட, தனியாக ஒரு ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம்னு இறங்கினது ஒரு காரணமாக இருந்தால் கூட சரி. நம்ம வரப்போகிற எலெக்ஷன்ஸில் தேசிய கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்காது, மாநில கட்சிகளுக்கு தான் பெரிய வாய்ப்பு இருக்கும். அப்போ அதிமுகவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. அவங்க இன்னும் வலிமையாக வந்தாங்கன்னா, எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இன்னும் வலிமையாக வரும். அது சேருதா இல்லையான்றதுல மாநில கட்சிக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரெட்டைலைக்கு இன்னும் ஒரு ஓட் பேங்க் இருக்கிறதா செய்யுது. ஆக்சுவலாக அது வெற்றி பெற அளவுக்கு இருக்கா இல்லையான்றது கேள்விக்குறி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதிமுகவோட ஒரு அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக ஒரு கூட்டணி அமைந்தால் அது வந்து ஒரு சிறப்பான ஒரு கூட்டணியாக இருக்கும். திமுகவுக்கு பலமான போட்டியை கொடுக்கும். அந்த சைடு வந்து ஒரு விஜய், நாம் தமிழர்னு போனால் கூட ஒரு மும்முனை போட்டியில் கூட ஓரளவுக்கு இடங்களை கைப்பற்றலான்றது ஒரு எண்ணம் பாஜகலையும் இருக்குது, அதிமுகலையும் இருக்குது. ஏன்னா வேலுமணி அதுதான் சொன்னார், இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம இணைந்து பணியாற்றியிருந்தால் வந்து கூட்டணி அமைச்சிருந்தால் நம்ம அதிக இடங்களில் வெற்றி பெற்றுக்கலாம் தான் அவர் சொன்னார். ஸோ இந்த மாதிரி எண்ணம் 2 பேர் மத்தியில் இருக்குது. இது ஏன் கன்ஃபார்ம் ஆகுது இந்த விஷயம் அப்படின்னா, பாஜக மேலிடத்திலேருந்து யாருமே அதிமுகவை எதுவுமே பேசுறது கிடையாது, அதிமுகலேருந்து அண்ணாமலையை தான் குறை சொல்கிறாங்களே தவிர பாஜக இருக்க மற்ற தலைவர்களை பற்றி எதுவும், முருகனை பற்றி எதுவும் சொல்கிறத, யாரை பற்றி அவங்களையும் இவங்களை பற்றி பேசல. டார்கெட் பண்ணிட்டாங்களா அண்ணாமலையை? ஏன்னா இப்போ எடப்பாடியே களத்தில் இறங்கி அண்ணாமலையை பற்றி பேசுகிறாருன்னா அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணிட்டாங்களா அதிமுக? ஆமாம், அண்ணாமலை அவரும் இங்கே இருக்க போகிறது இல்லை அடுத்த 6 மாதம். அதனால இஷ்டத்துக்கு இறங்கி அடிக்கலான்ட்டு அவர் வந்து நானும் இங்கே இருக்க போதில் இறங்கி அடிக்கிறாரு, இவரும் அவர் இங்கே இருக்க போதில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை என்னன்னா, இப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு ஸ்டாலினுக்கு சமமான ஒரு தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது
அவர் நேரடியாக களத்தில் இறங்குறது அப்படின்றது ஒருவேளை அவருடைய எதிரி ஸ்டாலின் இல்லை அண்ணாமலைன்னு திரும்பிட்டாருன்னு ஒரு கேள்வி வருது. இல்லை அவருடைய எதிரி வந்து ஸ்டாலின் தாங்க. அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. திமுகவுக்கான ஒரு போட்டியே தான் இருக்காது. அதிமுக அதில் கொஞ்சம் பலமிழந்திருக்குன்றது தான் அடிப்படையான விஷயம். இன்னும் பாஜக அந்த லெவலுக்கெல்லாம் ரைஸ் ஆகலை. அதிமுக ஓட் பேங்க் அளவுக்குலாம் பாஜக ரைஸ் ஆகலை. பட் ஆனால் இங்கே வந்து அண்ணாமலைக்கு வந்து பதில் சொல்லி இந்த ஜெயக்குமாரும் செல்லூர் ராஜுவும் பின்னுக்கு சொல்லிட்டு கையில் களத்தை வந்து இவரே எடப்பாடியை கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, தான் வந்து ஏற்கனவே விக்கிரவாண்டி எலெக்ஷனில் ஒரு போட்டி போடலைன்னு ஒரு வருத்தம் இருக்குல்ல, பயந்து போயிட்டாருன்னு. ஸோ அந்த இமேஜெல்லாம் மாற்றணும். ஸோ அதனால் வந்து இவரே கையில் எடுத்துக்கிறார். இவரே பொறுப்பை கையில் எடுத்துக்கிட்டு நேரடியாக வந்து களத்தில் இவரே வந்து இறங்கி அடிக்கிறார். இல்லை, அவர் பேசுகிற அளவுக்கு பெரிய தலைவர் ஆயிட்டார் அண்ணாமலை. அவர் வந்து எடப்பாடி அவர்கள் இறங்கி பேசுகிற அளவுக்கு அண்ணாமலை பெரிய தலைவர் ஆயிட்டார். அவர் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருக்கார். அவர் நேரடியாக வந்து எடப்பாடி வந்து கட்சியை ஸ்பாயில் பண்ணுறாரு, கட்சியை வந்து குழி தோண்டி போயிடுறான்னு சொல்லும்போது அவர் இதுக்கும் பதில் சொல்லாத இருந்தாருன்னா அவர் அண்ணாமலைக்கு பயந்தவர் ஆகிடுவார். ஆக்சுவலாக அவர் அண்ணாமலைக்கு பேசுனது சரிதான்றீங்க. எடப்பாடி அவர்கள் அவர் பேசினது சரிதான். இதுக்கும் அவர் பதில் கொடுக்கலன்னு அப்புறம் என்ன இருக்கு? நீங்கள் அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் கரெக்டாக, எடப்பாடி வந்து கட்சியை குழி தோண்டி போயிடுவார், அவர் தலைமையை பாதுகாத்துக்கிறதுக்கு சுயநலம் காரணமாக பண்ணுறாருன்னு அந்த பாயிண்ட் உண்மை. அது எடப்பாடி வந்து தன்னை வந்து ஒரு ஆத்ம பரிசோதனை பண்ணிட்டு தான் எப்படி இருக்கோம், தன் கட்சி எப்படி இருக்குது, சவுத்தில் எப்படி இருக்குது, நம்ம ஏன் 7 இடத்துல டெபாசிட் போச்சு, நம்ம ஏன் கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு பின்னாடி வந்தோம், நம்ம ஏன் ஓபிஎஸ்க்கு பின்னாடி போனோம், நம்ம ஏன் தினகரனுக்கு பின்னாடி போனோம், நம்ம கட்சி எப்படி இருக்குது, நம்ம எப்படி பண்ணினா நம்ம வலிமையாக மாற முடியும், அதெல்லாம் எடப்பாடி பரிசீலிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது அண்ணாமலை சொல்கிறது கரெக்டு. நம்ம பாயிண்ட் என்னென்னா, அண்ணாமலைக்கு என்னென்னா, அவர் இடத்த காலி பண்ண போகிற ஒரு 6 மாதம் இருக்க போகிறதில்ல. சரி, நம்ம வீசுறதுக்கெல்லாம் வீசிட்டு நம்ம ஒரு மீடியாவில் நம்ம பேர் அடிபடுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு அவர் இறங்குறாரு. இவர் என்ன நினைக்கிறார், இவர் போகிற ஆள் தானே, இவரை நம்ம என்ன வேணால் அடிக்கலாம், இவர் திருப்பிங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வருவாரே தெரியாது, அடித்து விடு, இவரும் எதிர்க்கழிச்சு இறங்கி இவரும் வந்து கோதாவில் இறங்கி இவருக்கு அவருக்கு ஏற்ற பதிலடியை இவரும் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஒன்றால் தான் 303 ஒன்றை மாதிரி தலைவரால் தான் 303 சீட் 240 ஆகிடுச்சு பாஜகவுக்கு அப்படின்லாம் ஒரு எடப்பாடி பேசுகிறார். ஸோ நீ தான் நம்பிக்கை துரோகி. யார்? அண்ணாமலை தான் நம்பிக்கை துரோகி, நான் நம்பிக்கை துரோகின்னு சொன்னார்ல, நீங்கள் தான் துரோகி, அண்ணாமலை தான் துரோகின்னு சொல்கிறார். எடப்பாடி அவர் துரோகின்னு சொன்னதுக்கு காரணம் பிரதமருக்கு துரோகம் பண்ணிட்டார், பக்கத்தில் உட்கார வச்சார், அது எதுவும் சொல்கிறார். அவர் வந்து கடைசியில் கூட்டணிக்கு வரல, போயிட்டார். அது அந்த காரணம் என்ன காரணம்னு எதுவும் யாருக்குமே தெரியாது. அவர் பிரிஞ்சு போய் நின்று தோத்தாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா, அண்ணாமலை இடத்த காலி பண்ண போறாரு. அவர் வந்து போற போக்கில் பல கல்லை வீசிட்டு போறாரு. நீ கல்லை வீசுறியா, அப்போ நீ இங்கே இருக்க போறதில்ல, ஒன்றை நோக்கி நானும் கல்லை வீசுறேன். அவர் ஒரு இங்கே இருந்து இருக்கிற பட்சத்தில் இவர் என்ன பண்ணியிருப்பார், ஜெயக்குமார் அல்லது யாராவது விட்டு தான் பதில் சொல்லியிருப்பார். இப்போ அவர் இடத்த காலி பண்ணுறாருல, அதனால் எடப்பாடிக்கே ஒரு தைரியம் வந்துச்சு, திருப்பி அடின்னு அவரே இறங்கி அடிக்கிறார். அவர் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு கூட வந்து பேட்டியில் வந்து தலைமை வந்து சரியில்லை, 2026 அதிமுக தான் ஜெயிக்கணும், ஆனால் அதுக்கு தலைமை மாறணும் அப்படின்றாரு. இபிஎஸ் அவர்கள் வந்து நான் ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு. நான் எப்போ கட்சியில் சேர்றேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ மறுபடியும் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு இல்லை, அதாவது அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா சார், அதாவது ஓபிஎஸ்ஓ அல்லது சசிகலாவோ இப்போ அவங்க தனி மனிதர்னு நீங்கள் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள நாங்கள் விலக்கிட்டோம், பொதுக்குழு வந்து தீர்மானம் பண்ணிடுச்சு ஓபிஎஸ்ஸை விலக்கிடுது, சசிகலா விலக்கிடுது அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டு அடுத்த மூச்சில் என்ன சொல்கிறாரு, அவரை சேர்க்குற மாதிரி ஐடியாவே இல்லைன்றார். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, நீக்கிறதுக்கான அதிகாரம் படைத்த பொதுக்குழு சேர்க்கறதுக்கான அதிகாரத்தையும் கையில் வச்சிருக்கு கண்டிப்பாக. அப்போ நீங்கள் இந்த தோல்விக்கு அப்புறம் நீங்கள் இம்மிடியட்டாக பொதுக்குழு கூட்டி நம்ம தோற்றத்துக்கான காரணம் என்ன, நம்ம பிரிஞ்சிருக்கிறதா தோற்றத்துக்கான காரணமா, நம்ம பிரிஞ்சிருக்கிறவங்களோ ஒன்று சேர்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட கருத்து கேட்டுக்கலாம்ல. ஏன் கேட்கல? நீங்கள் கேட்டுருந்தால் அவங்க வந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்கல்ல, நம்ம பிரிந்து போனவங்களும் ஒரு அழைப்பு விடலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. நீங்கள் ஏன் பொதுக்குழு கூட்டலை? நீங்களாக எப்படி டிசைட் பண்ணுறீங்க சேர்க்கக்கூடாதுன்ட்டு? பொதுக்குழு தான் அதை முடிவு எடுக்கிறதுக்கு உரிமை கிடைத்தது. அதையே நீங்கள் பொதுக்குழு கூட்டி அந்த முடிவை பொதுக்குழு கூட்டுங்க, நாங்கள் யாரையும் சேர்க்க விரும்பல நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் உறுப்பினர்கள்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்கள், அது வேறு விஷயம். நீங்களாக ஒரு முடிவை எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் இல்லை சார், சசிகலா கூட ஓகே, ஓபிஎஸ் எப்படி சேர்த்துப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு பாஜக கூட்டணியில் போய் சேர்றாரு, அந்த கூட்டணியில் போய் நின்று தேர்தலை சந்திக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் ஒரு கூட்டத்தில் அந்த கழகத்தோட தலைவி ஜெயலலிதா அவர்களே வந்து இதுவாக பேசுகிறாரு, அதையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி அதை வந்து அவருங்க ஏற்றுப்பாங்க, ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துப்பாங்க? சார், ஒரு கட்சியோட ஒற்றுமைன்னு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு போகணும் சார். 84, 87 எம்ஜிஆருக்கு உடல்நலம் இல்லாத போது வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பெரிய தகராறு ஓடித்து. கட்சி பத்திரிகையில் ஒரு அறிவிப்பே வந்தது, இனிமேல் யாரும் ஜெயலலிதாவோடு தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பே எம்ஜிஆர் பேரில் வந்தது. அது மாதிரிலாம் வந்தது. அப்புறம் 89 வந்து கட்சி சேவல் புறாலாம் போட்டு கடைசியில் வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்குமான போட்டி தான். அதில் வந்து ஜானகி வந்து வீரப்பன் சார்பாக பினாமியாக நிறுத்தப்பட்டார்.
அப்புறம் ஜெயலலிதாவுக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்குது, வந்தாங்க, ரெட்டையிலையை பிடிச்சாங்க, ஜானகி விலகினாங்க, போனாங்க. 91 எலெக்ஷனில் இந்தம்மா வின் பண்ண உடனே வீரப்பனை கூட்டு மந்திரி பதவியில் சேர்த்துட்டாங்க. வீரப்பன் இத்தனைக்கும் எவ்வளோ கடுமையாக ஜெயலலிதா தானே எல்லாருக்கும் அந்த காலம். வீரப்பன் எதுக்குன்னா கட்சி ஒற்றுமையாக இருக்கணும், வலிமையாக இருக்கணுன்ற ஒரு விஷயம்தான். யார் ஓபிஎஸ்? ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டவர் தானே. யார் தினகரன்? எல்லாம் ஜெயலலிதாவில். நீங்கள் யார்? ஜெயலலிதாவில் வளர்க்கப்பட்டவர் தானே. இல்லை சார், அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு இல்லையா எடப்பாடி அவருக்கு? அந்த பாயிண்ட் சொன்னீங்களா, அதுதான் முக்கியம். இல்லை, அவங்க வரும்போதே இப்போ வராங்கன்னா எங்களுக்கு துணை முதலமைச்சர், நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு நெருக்கடியோட காலகட்டத்தில் பிஜேபி உள்ள போது குழப்பத்தை பண்ணி இந்த மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க சார். அவர் தர்மயுத்தம் நடத்த வச்சான், உள்ளே சேர்த்தான், அவருக்கு துணை முதலமைச்சர் வாங்கி கொடுத்தான். இன்றைக்கி உங்கள் ஏடிஎம்கே வலுவிழுந்து அன்றைக்கி அதிகாரத்தில் இருந்தீங்க, நீங்கள் அதிகாரத்தில் இல்லை. நீங்கள் அதிகாரத்தில் இல்லாதனால நீங்கள் வந்து இன்னொரு கட்சியை நம்பி உங்கள் ஒற்றுமையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. உங்கள் கட்சி ஒற்றுமையாக இருக்கணும், நீங்கள் தான் கலந்து பேசணும், நீங்கள் தான் ஓபிஎஸோட பேசணும், நீங்கள் தான் சசிகலாவோட பேசணும். கட்சி ஒற்றுமைன்றது உங்கள் சுயநலத்தை விட்டு நீங்கள் யோசிக்கணும். அப்படி பண்ணால் அது அவருக்கு ஒரு பலவீனமாக மாறி. அதாங்க இது பலவீனம்னு பார்க்கக்கூடாதுங்க, கட்சி ஒற்றுமைக்காக எடுக்கிற நடவடிக்கைன்னு பார்க்கணும். ஆக்சுவலாக உங்கள் தலைமை போயிடும் தான் நீங்கள் பயப்படுறீங்க. இல்லை சார், என்னுடைய கேள்வி, இப்போ அவங்க உள்ளே கூப்பிட்றாங்கன்னே வச்சுப்போம், சசிகலா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க, அவருடைய தலைமைக்கு பாதிப்பு வராதுன்னு அவருக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அவருடைய தலைமைக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு இல்லைங்க. சில போது சில சமயம் சில தியாகங்கள்லாம் பண்ணி தாங்க ஆகணும். நீங்கள் ஜெயலலிதா மாதிரியான செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாதுங்க. உங்கள் ஆர்கனைசேஷனும் வந்து பெரிய பலமாக இல்லை, நீங்களும் பலமாக இல்லை. இப்போ எதை நம்பி நீங்கள் 26 நோக்கி போகிறீங்க? திமுகவுக்கு மாற்று அதிமுகனா நீங்கள் பலமாக இருந்தால் தான் மாற்று, பலமாக இல்லைன்னு நீங்கள் மாற்று இல்லை, வேற ஒருத்தர் வருவாங்க. வெற்றிடத்தை காற்று நடப்புன்ற மாதிரி வேற ஒருத்தர் வருவாங்க ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் பலமாக இருந்தீங்க உங்களை மாற்றிக்க போகிறீங்க. நீங்கள் ஓபிஎஸ் பலம் இல்லை, சசிகலா பலம் இல்லை, அவங்க தனியால் நீங்கள் சொன்னீங்கன்னா தெற்கு பகுதியில் உங்களுக்கு இந்த வாட்டி ஏன் ஓட்டு குறைஞ்சிது? அது சொல்லுங்கள், காரணம் சொல்லுங்கள். தேனியிலேயே 3ஆவதாக போனீங்க, இல்லை திருநெல்வேலியிலேயே 3ஆவதாக போனீங்க, ஏன் உங்களால் வெற்றி பெற முடியல? ஏன் கோயம்புத்தூர்ல ஏன் அவ்வளோ உங்களுக்கு கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டைன்னு சொன்ன இடத்துல ஏன் ஒரு இடத்துல வின் பண்ண முடியல? அப்போ உங்கள் பலவீனத்தை ஒத்துக்கோங்க. அந்த பலவீனத்தை ஒத்துண்டு கட்சியை வந்து ஒன்றுபடுத்தினீங்கன்னா கூட்டுத்தலைமை வைங்க. கூட்டுத்தலைமை வச்சு 26 நோக்கி போகும்போது மக்களுக்கு உங்களை பற்றி ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்து வச்சுக்கோங்க, அப்போ ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து இல்லை நான் பலமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது வந்து வெறும் காற்றுல வந்து கட்டி சுற்றுற மாதிரி. ஒரு தேர்தல் தோல்வி அப்படின்றது அவருடைய தலைமையை வந்து பாதிக்கும். ஆமாம் சார், தேர்தல் தோல்விக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் சார். நீங்கள் பொதுக்குழுவத்தினு கூட்டியிருக்கணும். நீங்கள் ஏதோ 10 நாள் இப்போ எல்லாரையும் கூட்டி விசாரிக்க போகிறீங்க. விசாரித்து என்ன பண்ண போகிறீங்க? பொதுக்குழுவை கூட்டுங்க, தொண்டர்களுடைய உணர்வை கேளுங்க. தொண்டர்களோட பிரதிநிதியான பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, அவங்களை கேளுங்க. நீங்கள் ஆக்சுவலாக அவங்களை கேட்டிங்கன்னா அவங்க என்னன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்கள கேட்டு நீங்கள் முடிவெடுங்க. ஏன் பொதுக்குழு ஏன் கூட்ட மாட்டேன்றீங்க? சிறப்பு பொதுக்குழு கூட்டுங்க. கூட்டி வந்து கட்சி இந்த பிரிந்து போனவங்களை சேர்க்கணுமா வேண்டாமா ஒரு கேள்வியை கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க. நீ ஏன்னா தோற்றதுனால தான் இவ்வளோ பேசுகிறோம் நம்ம. நீங்கள் இதில் ஏதோ 2 இடம் வின் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நம்ம வந்து பேச மாட்டோம். நீங்கள் எந்த இடத்துலையும் வின் பண்ணல, அதனால் நம்ம வந்து அதுக்கான இந்த தீர்வு என்னன்னு பார்க்கும்போது நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டியதான் ஒரே தீர்வாக தெரியுது. உங்கள் சுயநலம் காரணமாக நீங்கள் வந்து இதே மாதிரி எங்கிட்ட பொதுக்குழு இருக்குது, எங்கிட்ட 62 எம்எல்ஏ இருக்கான்னு நீங்கள் போயிருந்தீங்கன்னா மக்கள் வந்து உங்களுக்கு உங்கள் கிட்ட இல்லைன்றது இன்னும் ஃபர்தராக ப்ரூவ் ஆகும் எதிர்காலத்தில். அதுக்கு முன்னாடி நீங்கள் மூச்சுக்கோங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இல்லை, ஒருவேளை இந்த 2026க்கு அவங்க ஓபிஎஸ்ஸையும் சேர்க்காம சசிகலா அவர்களையும் சேர்க்காம ஒரு கூட்டணி வலுவை நிரூபித்தா, பாமக, தேமுதிக, ஒரு பாஜகவையும் கூட சேர்த்துக்கலாமே அப்படின்னு நிரூபித்தாங்கன்னா அது அவருக்கு ஒரு மாற்றாக மாறும் இல்லையா? அவருடைய தலைமைக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும். மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை நான் மறுக்கல சார், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே சமயம் அந்த கூட்டணியில் ஓபிஎஸ்ன்னு இருப்பார், தினகரன் இருப்பாங்கல்ல. ஸோ அதை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் நாங்கள். அங்கே ஒரு அதுக்கு பதிலாக நீங்கள் அதிமுக வலிமையாக இருந்தால், நீங்கள் வலிமையாக இல்லாத போது நீங்கள் பல இடங்களை கூட்டணி அமைக்கும் போது நீங்கள் பல இடங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்குல்ல. நீங்கள் வலிமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் கூட்டணிக்கு தலைவர். இப்போ வந்து உங்கள் கூட்டணிக்கு தலைவர்னு பாஜக வந்து திடீர்னு இல்லைங்க நாங்கள் தலைவர், மாநில எலெக்ஷன் அப்படி சொல்ல மாட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே இவங்க கூட்டணி இல்லாத பிரிஞ்சு வந்தபோது ஒரு என்ன பேச்சு இருந்ததுன்னா 26 எலெக்ஷனில் என்ன முதல்வர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணணும்னு கேட்டார். அவங்க அதுக்கு ஒத்துக்கலை, அதனால தான் இவர் பிரிஞ்சு வந்துட்டாருன்னு அது ஒரு ரீசனாக கூட சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏன் உங்களை ஒத்துக்கலாம்? நீங்கள் வலிமையாக இருப்பீங்களா மாட்டீங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் வந்து மற்ற கட்சிகள் உங்களை மதிப்பாங்க. நீங்கள் அப்போ தான் உங்களுடைய முடிவை வந்து அவங்க மேலே திணிக்க முடியும். இல்லாட்டி பாஜக உங்கள் மேலே ஏறி அவங்க குதிரை ஓட்டின்னு இருப்பாங்க. அப்போது நீங்கள் வலிமையாக இருக்கணும்னா நீங்கள் எல்லோரையும் சேர்த்து வலிமையாக காமிக்கணும். அந்த வலிமையாக காமிச்சா தான் வந்து தேமுதிகவோ பாமகவோ உங்கள்கிட்ட அதிகமாக சீட்டு கேட்காம முரண்டு பிடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக. கண்டிப்பாக சார், மிக்க நன்றி. ஏடிஜிபி அவர்களை பதவி மாற்றம் செய்ததாக இருக்கட்டும், அதிமுகவில் நடந்த பஞ்சாயத்துக்கள், அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் நடந்த பஞ்சாயத்துக்களை பற்றி பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு எட்ரோஸ்கின் சார்பாக மிக்க நன்றி.